வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிணங்களை பார்த்து கதறி அழுதவர் தோல்வி, ஓடிப்போனவர் வெற்றி, விஜய்க்கு குறித்து திமுகவினர் விமர்சனம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தாவேகாவுக்கு சாதமாக வந்துள்ளது. தனிப்பெரும் கட்சியாக 107 இடங்களில் தாவேகா வெற்றி பெறுவது உறுதியாக இருந்துள்ளது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தரப்பிலிருந்து கடந்த கால கசப்பான சம்பவங்கள் முன்வைத்து விமர்சனங்கள் வந்தது. குறிப்பாக கடந்த ஆண்டு கரூரில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட துதிவஷ்டமான விபத்து உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. பிணங்களை பார்த்து கதறி அழுதவர் தோல்வி, ஓடிப்போனவர் வெற்றி பெற்றுள்ளார் என விஜய் விமர்சித்துள்ள திமுக ஆதரவாளர் ஒருவர். திமுக ஆதரவாளர் மற்றும் சில நிர்வாகிகள் கரூரில் விபத்து நடந்தபோது அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் அங்கென்று சென்று வெற்றியை நோக்கி செல்கிறார். ஆனால் அன்று மக்கள் கண்ணீர் துடைக்க நின்றவர் பின்னடைவு சென்றிருக்கிறாங்க என்று தோனியில் தங்களது கருத்தை பகிர்ந்து வருகிறாங்க. மக்கள் உயிருக்கு மதிப்பளித்தவருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதே திமுகவின் வாதமாக இருந்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழகத்தின் முற்றிலுமாக மறுத்திருக்கிறது. இது குறித்து தாவேகா தரப்பினர் கரூர் சம்பவம் என்பது ஒரு திட்டமிட்ட சதி, எங்கள் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் செய்த குழப்பத்தால் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விபத்து நடந்த நேரத்தில் அங்கேயே தங்கியிருந்தால் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இன்னும் அதிகமாக கூடி சூழல் மோசமடையும் என்பதாலே பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தின் பேரில் தலைவர் விஜய் அங்கிருந்து வெளியேறினார் என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நேரில் செல்லாவிட்டாலும் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கட்சி தலைமை இன்று வரை செய்திருக்கிறது. தோல்வியை தாங்க முடியாத மக்களின் தீர்ப்பை சிரமப்படுத்தி பழைய சம்பவங்கள் தவறாக சித்தரிப்பது கூறியிருக்காங்க. முன்னதாக கடந்த செப்டம்பரில் நடந்த கரூர் சம்பவத்தின் போது விஜய்க்கு சம்பவம் நடந்த அன்று அங்கே தங்கி பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் குடும்பத்தினர் போய் சந்தித்து ஆறுதல் கூறாமல் அப்படியே சென்றுட்டாங்க. இது அப்போது கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அப்போது ஊடகத்தின் விஜய்க்கு சுற்றி வளைத்து பலருமே இருந்திருக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்லுங்க என்று கேட்ட அப்போது விஜயின் பத்திரிகையாளர் சந்திக்காமல் கடந்தது ஏன்? அதே நேரம் அடுத்த 2 நாட்கள் கழித்து முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்து விஜய் வீடியோ வெளியிட்டார். அதில் நடந்தது சதி கூறினார். அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் போய் சந்திக்கல, அவர்களை மகாபலிபுரம் பேருந்தில் அழைத்து வந்து சந்தித்து ஆறுதல் கூறினார், நிதியுதவி வழங்கினார். அதனை திமுக அதிகமாக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்தது. ஆனால் எந்த ஒரு விமர்சனங்களும் விஜயை பாதித்தது தெரியாது. ஏனெனில் விஜய் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக 107 இடங்களில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. தனி மெஜாரிட்டி இல்லை என்றாலும் விஜய் நினைத்ததால் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடிகிற என்ற நிலை இப்போது தமிழகத்தில் உருவாகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.